சுத்தம் ஒரு மாயாஜாலம். எத்தனை வாட்டி சுத்தம் பண்ணாலும் வீடு குப்பையாக இருக்குது. இப்போ தான் சுத்தம் பண்ணேன், அதுக்குள்ளே பாரு சிந்திட்டீங்க இப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? சரி, என்ன பண்ண முடியும்? வீட்டில் இட வசதி இல்லை, அதனால தான் இப்படி ஆகுது. சுற்றி இருக்கிற இடம் குப்பையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனாலே நம்மளோட மனநிலை ரொம்ப பாதிக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். வீடை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். அந்த மெத்தட் பேர் தான் கொன்மாரி மெத்தட். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கோண்டா. ஏம்மா, நாங்களே எவ்வளோ ட்ரிக் பண்ணி நாங்கள் வீடை க்ளீன் பண்ணுறோம், இதில் என்னம்மா புதுசாக, அதில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. இதையே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் தானே. இது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மெத்தடில் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த கொன்மாரி மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ், அதாவது தேவையில்லாத பொருட்களை வெளியே தள்ளணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ், வேணுன்ற பொருட்களை எல்லாம் கேட்டகரியாக எடுத்து வைக்கணுங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் இன் சேம் பிளேஸ், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். தேவையில்லாத பொருட்கள் நம்ம வீட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்லலாங்க இருக்கும். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் எடுத்து சாப்பிட்லான்னு பூஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். கடைசி பார்த்தீங்கன்னா அதில் மசால் பொடி இருக்கும். அடக்கடவுளே, பொடி வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்மளும் நினைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன் யூஸ்டு டப்பான்னு தெரிஞ்சும் அந்த பொருளை நம்ம கீழே தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. என்ன தான் அது ஒன் யூஸ்டு டப்பாவாக இருந்தாலும் அதை நம்ம 10 தடவை கழுவி புழங்குறப்ப தான் நம்மளோட மனசு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை நம்ம தூக்கி போட்டாலே நம்ம வீடு கொஞ்சம் க்ளீனாகிருங்க. பொருட்களை 4 வகையாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங், அதாவது அந்த பொருள் ஒரு கருவியாவோ வீட்டுக்கு தேவையான பொருளாவோ இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர், இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வேணும். அந்த பொருட்கள் இல்லைன்னா நம்மளுக்கு வீட்டில் வேலைகள் ஓடாது. அந்த பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அதே பொருள் ரிப்பேர் ஆகியும் பத்திரப்படுத்தி ஒரு மூலையில் வச்சுருப்போம். இந்த பொருள் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணலாம், நாளைக்கு யூஸ் ஆகும், நாளான்னைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வைப்போம். அந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனல், அதாவது இந்த பொருள் உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புக்கு. இந்த புக்கெல்லாம் அழகாக நீட்டாக ரேக்கில் அடுக்கி வச்சு அந்த புக்கில் எது படிக்கிற புக்கு, எது ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிற புக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ரெகுலராக படிக்கிற புக்கை தனியாகவும், எப்போயாச்சும் ஒரு தடவை எடுப்போம் பாருங்கள், அந்த புக்குகளெல்லாம் தனியாகவும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல், அதாவது உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தது, என்னோட குழந்தை பிறந்தப்போ போட்ட ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த டக்குன்னு உங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். இது உங்களோட லைஃப்பில் ஒரு மெமரினே வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தை பிறந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. உங்கள் குழந்தை போடுற எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்கள் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியே அதிகரிக்குமே தவிர பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வராது. ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு குப்பையாக இருக்கும். அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த தாட் தோணாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேர், எங்கேயும் கிடைக்காத பொருள், விலை மதிப்பில்லாத பொருள், அதிசயமான பொருள், இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அது இல்லாமல் அந்த பொருட்கள் குழந்தைங்க கையில் கிடைக்காத மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சாதான் அந்த பொருட்களை நீங்கள் பாதுகாக்க முடியும். அந்த பொருட்கள் குழந்தைங்களுக்கு எட்டாத வகையினும் ஹைட்டாக வைக்கணுங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் பொருள் சேதமும் அடையாது. இப்போ வீடை க்ளீன் பண்ணுறதில்ல நம்ம என்னென்ன இன்னும் அவாய்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பொருளை குப்பை மாதிரி வைக்கக்கூடாது. எந்த பொருளையும் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம போய் வைக்கணும். அப்போ தான் அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை நம்ம தேடவும் மாட்டோம். இப்போ தேடுறோன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுக்கிறோன்னு சொல்லுவோம், அந்த டிஷர்ட் கிடைக்கலன்ட்டு நம்ம பீரோவில் உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ரூமை க்ளீன் பண்ணுறது. உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுறீங்கன்னா அது ஓகே. அடுத்தவங்க ரூமை க்ளீன் பண்ணுறப்ப அவங்களுக்கு எது தேவையில்லைன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களே க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்காதீங்க. ஆமாங்க, உங்களுக்கே ஒரு பொருள் தேவையில்லைன்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த பொருளை வாங்கி அவங்களும் ஒரு மூலையில் தான் வைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணுறப்ப எல்லாரும் பண்ணுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பாட்டு போட்டுகிட்டே க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு போட்டுக்கிட்டே க்ளீன் பண்ணிங்கன்னா பாட்டில் தான் உங்கள் தாட் இருக்குமே தவிர க்ளீனிங்கில் இருக்காது. அதனால் அரைகுறையாக க்ளீன் பண்ணுவீங்க. அதனால் பாட்டு போட்டுக்கிட்டே க்ளீன் பண்ணாதீங்க. இப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து க்ளீன் பண்ணுறதை எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா துணி, புக்ஸ், பேப்பர், அதிகமாக பயன்படுத்தாத பொருட்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக உள்ள பொருட்கள். இந்த மாதிரி ஆர்டரில் தான் நீங்கள் அடுக்கி வைக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து துணி எங்கெங்கே கிடக்குதோ அதை ஃபுல்லும் நீங்கள் மடித்து வச்சிட்டிங்கனாலே உங்கள் வீட்டில் பாதி இடம் நீட்டாகிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும், புக்ஸ் ரேக்கில் தான் வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா புக்ஸ் அங்கங்கே சிந்தி கிடக்காது, நீட்டாக இருக்கும். புக்ஸ் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரேக் ரெடி பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் வருது, அதை ரீட் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் வைக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா அந்த இடமே நீட்டாக இருக்கும். நியூஸ் பேப்பர் அங்கங்கே ஒன்று போட்டிங்கன்னா அந்த இடமே நாஸ்தி ஆயிரும். அதனால நியூஸ் பேப்பர் இருக்கிற இடத்துல நியூஸ் பேப்பர் வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் பேப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் கவர் வரும், சிலிண்டர் பேப்பர் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பில்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட் போன வாங்கின பில்ஸே நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா பர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீட்டாகிருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகமாக பயன்படுத்தாத பொருட்கள், அதாவது பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நிறையா ஒவ்வொரு ஆடையும் பார்த்து வாங்குவோம், அது வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா அந்த இடமும் நீட்டாயிரும். அடுத்த தடவை நீங்கள் அந்த பொருட்களெல்லாம் பார்க்குறப்ப இது வேணாம், நம்மளுக்கே தோணிடும் இது வாங்கினா நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட் ஆயிரும். அதனால் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாகவும் இருக்கும். அதிகமாக பயன்படுத்தாத பொருட்களில் இன்னொன்று இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா டப்பா. நம்ம கடைகளுக்கு போனோம்னா விதவிதமாக டப்பா அழகழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுன்னு நம்ம வாங்கி அதில் என்ன போடுறதுன்னு தெரியாமல் அந்த டப்பாவை பத்திரப்படுத்தியே வச்சுருப்போம். இந்த மாதிரி வாங்கிட்டு அந்த டப்பாவை எடுத்து பாருங்கள், இந்த டப்பா நம்மளுக்கு தேவையா, இந்த டப்பா வாங்கி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்ட்டு எப்போயுமே கடைக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி டப்பா வாங்குறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் மனசு சொல்லும் வாங்க வேணான்னு. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பீங்க, நல்ல அன்பும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.